subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் விடுதலை போர் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 129வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்கள் தூவி வீர வணக்கம் முழக்கங்களும் முழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளை முன்னிட்டு பெண்களின் வாழ்வாதார உதவிக்காக தையல் இயந்திரம், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக 50,000 ரூபாய், ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. மேலும் மத்திய மாநில அரசுகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும், நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு திருவுருவ சிலையை அமைக்க வேண்டும் என முழக்கங்கள் மூலமாக கோரிக்கை விடுத்தனர். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். விடுதலை போர் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 129வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெண்களின் வாழ்வாதார உதவிக்காக தையல் இயந்திரம், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக 50,000 ரூபாய், ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. மேலும் மத்திய மாநில அரசுகள் நேதாஜி அவர்களின் பிறந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும், தமிழக அரசின் சார்பாக வேந்தான்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் திருவுருவ சிலையை அமைக்க வேண்டும் என முழக்கங்கள் வாயிலாக கோரிக்கை விடுத்தனர். இந்தியாவின் ஆயுத எழுத்து நேதாஜி அவர்களுக்கு உங்கள் வணக்கம், வீர வணக்கம். வைத்த நேதாஜி அவர்களுக்கு வீர வணக்கம், புரட்சி வணக்கம். வீரம் காக்க பிறந்த மாவீரர் நேதாஜி அவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். நேதாஜி அவர்களுக்கு புகழ் வணக்கம். இந்தியாவின் வீர மகன் நேதாஜி அவர்களுக்கு புகழ் வணக்கம். வீர தலைவர் நேதாஜி அவர்களுக்கு இந்தியாவின் புரட்சியாளர் நேதாஜி அவர்களுக்கு புகழ் வணக்கம். புரட்சியாளருக்கு புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். புரட்சியாளருக்கு புகழ் வணக்கம். நெஞ்சில் ஏந்துவோம், நெஞ்சில் ஏந்துவோம். வணங்குகின்றோம் விடுதலை தலைவர் நேதாஜியை, விடுதலை
தலைவர் நேதாஜியை தமிழர் நாங்கள் வணங்குகின்றோம். விடுதலையை பெற்று தந்த எங்க தலைவர் நேதாஜியை தமிழர் நாங்கள் மறக்க மாட்டோம். வீர போற்றுவோம், வீர போற்றுவோம், நேதாஜின் வீரம் போற்றுவோம். வீர தலைவர் நேதாஜிக்கு நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம், புரட்சி வணக்கம். தமிழக அரசை எத்தனையோ தலைவர்களுக்கு திருநெல்வேலி மாநகரத்தில் திரு உருவ சிலையை அமைத்து கொடுத்தீர்கள். நேதாஜி அவர்களுக்கு திரு உருவ சிலையை அமைத்து கொடுப்பதற்கு என்ன தயக்கம், என்ன தயக்கம்? தமிழர் நாங்கள் கேட்கின்றோம். மத்திய அரசை, மாநில பிறந்த நாளை அரசு விடுமுறை நாள் என்று அறிவித்திடு. இந்தியாவின் புரட்சியாளர் நேதாஜி அவர்களுக்கு நமது நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம், புரட்சி வணக்கம். இனம் ஒன்றாகுவோம், புரட்சி வென்றாகுவோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் மருத்துவர் மயோபதி ராமசாமி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ஜபார், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் மணிமாறன், வசந்தி, சின்னத்துரை, பரமசிவம், கருங்குளம் ஒன்றிய செயலாளர் சண்முகராஜ், நெல்லை மணிகண்டன், சுரேஷ் பாண்டியன், பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் சியோன் தங்கராஜு, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்துவீரன், நாம் தமிழர் கட்சி வட்ட செயலாளர் சுரேஷ், மாவீரன் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க தலைவர் மாரியப்ப பாண்டியன், அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக நெல்லை மாவட்ட செயலாளர் மணிபாண்டியன், பாளை நகர செயலாளர் சவுந்தர், தாளையத்து நகர செயலாளர் சுரேஷ், தமிழர் சட்ட இயக்க நிறுவன தலைவர் பார்த்திபன், நெல்லை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கணேஷ், தூத்துக்குடி ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து, தூத்துக்குடி மாவட்ட மாணவரணி செயலாளர் கோபி, திருமுருகன் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். Yeah.